மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் 33 மாத திமுக ஆட்சியில் பல்வேறு ஒப்பந்தங்களின் மூலம் ரூபாய் 8.65 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையின் முழு விவரங்கள் என்ன? எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருடைய ஸ்பெயின் பயணத்தின் மூலமாக ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் வேலை வாய்ப்புகள் தொடர்பாக கேள்வி எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய முதலீடுகள் சம்பந்தமாகவும் வேலை வாய்ப்பு சம்பந்தமாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது குறித்து கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு என்பது அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சருடைய 33 மாத ஆட்சியில ஒப்பந்தங்கள் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலமாக ஒரு 8 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த அறிக்கை என்பது தெளிவுபடுத்துகிறது. அந்த வகையில் பார்க்கும்போது முதற்கட்டமாக முதலீட்டாளர் முதல் முகவரி என்ற முதலீட்டாளர் மாநாடு மூலமாக சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய நகரப்பட்ட முதலீட்டாளர் மாநாடு மூலமாக 1,90,000 கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 2,80,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாகவும், இரண்டாம் கட்டமாக ஐக்கிய அரபு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான் நாடுகளுக்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டதன் அடிப்படையில் 17,371 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டு 7,441 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டதாகவும், மூன்றாம் கட்டமாக 7, 8 ஜனவரி 7 ஆகிய தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற்றது. அந்த மாநாட்டின் மூலமாக ஒரு 6 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 12 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 26 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது அதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படுகிறது. அதே நேரத்தில் முதலமைச்சருடைய ஸ்பெயின் பயணத்தின் மூலமாக 3,440 கோடி ரூபாய்களுக்கு முதலீடு ஈர்க்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. 27 தொழிற்சாலைகளுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. 24,767 இளைஞர்கள் மற்றும் மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. $1 டிரில்லியன் என்ற முதலீட்டை நோக்கி அமெரிக்க டாலர் முதலீடு பொருளாதார வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகம் தொடர்ந்து பயணிக்கிறது என்பதுதான் தமிழக முதலமைச்சருடைய அறிவிப்பாக இந்த அறிக்கையினுடைய முழு சாராம்சமாக இருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பிய கேள்விக்கு இதன் மூலமாக பதிலாக இதை கொடுத்திருக்கிறார்கள். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.